வணக்கம் மக்களே, நான் அம்ரிதா சத்யவர்ஷா இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் உண்மையான மக்களின் இயக்கமாக வழி வழியாக பாரம்பரியமான தலைமுறையாக பரம்பரையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து வகையான சட்ட திருத்தங்கள் கொண்டு வருகின்ற திட்டங்களை அனைத்துமே மக்களிடத்தில் எளிதாக கொண்டு போய் சேர்க்கின்ற தொண்டர்களாக இன்றைக்கு முளைத்து கொண்டிருக்கின்றார்கள். வழியாக நம்முடைய தலைவர்கள் விட்டு சென்ற பாதையை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விவசாய மக்களுக்குரிய நலத்திட்டங்களை ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே முக்கியத்துவமாக எடுத்து வந்து அம்மக்களுக்குரிய நல்ல திட்டங்களாக முழுமைப்படுத்தி இருக்கிறது. வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய கர்நாடக முதலமைச்சரிடம், மாண்புமிகு மரியாதைக்குரிய சிவகுமார் ஐயாவிடம் எங்களுடைய விவசாய மக்களுக்குரிய வாழ்வாதாரம் என்பது ஒரு வறண்ட பூமியாக, வறட்சியான பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்துமே கருத்தில் கொண்டு இந்த மேகதாது அணை கட்டுவதால் ஒரு மிகப்பெரிய அளவில் எம் மக்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். அந்த தண்ணீர் கடலில் செல்லாததற்கு வழியாக அந்த அணை கட்டுவதற்குரிய அங்கீகாரம் தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்று எங்களுடைய ஒரு பொறுப்பில் அந்த அணையை முழுமையாக கட்டுவதற்குரிய ஆணையத்தை ஒரு முழுமைப்படுத்துகின்ற சட்ட திருத்தமாக இது கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் ஏற்று ஒரு முழுமையான இந்த பங்கீடோடு தமிழ்நாடு அரசே அந்த அணையை எங்களுக்கு உட்பட்ட பகுதியாக நாங்கள் ஏற்படுத்துவதற்குரிய பங்களிப்பு தர வேண்டும். இதனால் ஒரு மிகுதியாக செல்லுகின்ற அந்த கடலுக்கு செல்லுகின்ற தண்ணீரை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஒரு மிக எளிதாக ஒரு காரணமாக இருக்கப்படும். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு அந்த அணை கட்டுவதற்குரிய அங்கீகாரம் நாங்கள் எடுத்து எங்களுடைய மக்களுக்கான அந்த மிகுதியான தண்ணீர் கடலில் செல்லாதிருப்பதற்கும், ஒரு முழுமையான உங்களுக்கு அதிகப்படியான தண்ணீர் நீங்கள் எங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த அனைத்துமே முழுமையாக பாதுகாத்து எங்கள் மக்களுக்குரிய அந்த தண்ணீரை முழுமைப்படுத்துவதற்குரிய சட்ட திருத்தத்தை இதற்குரிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இதனால் ஒரு அங்கிருக்கின்ற கர்நாடகம் சார்ந்த மக்களுக்கும் தமிழ்நாடு சார்ந்த மக்களுக்கும் இந்த அணை ஒரு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு அரணாக அமைக்கப்படும். அதிகப்படியான அந்த தண்ணி கடலுக்கு செல்லாதிருப்ப